ஹலோ குட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ லாங்கர் அலோடு இந்த அனதர் வேர்ல்டில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி உட்காந்து கம்மி போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். அதில் பெல்லைக்கான பண்ணி வச்சது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் இது ஆல்ரெடி தமிழ் டப்பில் இருக்குது தான். ஸோ இதுக்கான காரணம் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால, ஸோ அதனால் என்னால் ஒரு புது அனிமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியல. ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு தமிழ் டப் போடுறேன். ஆனால் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் அனிமையோ இல்லை ஜாப்பனீஸ் அனிமையோ நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். சரி வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ லாங்கர் அலோடு இந்த அனதர் வேர்ல்டில் சீசன் 1 எபிசோட் நான் பார்க்க போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். பண்ணோம் அப்படின்னா ஜோராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துல நிற்கும். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறோம், ஆமாம் இந்த ஆறு போகிற வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா காலை வச்சாலே நம்மளெல்லாம் இழுத்துட்டு போயிடும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அந்த பொண்ணும் அப்போ 2 பேரும் ஒன்றாவே இதை காலை வச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவள் கையிலலாம் கட்டி விட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கயிறுலாம் கட்டி விட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், நம்ம இங்கே என்னோடய கடைசி முடிவு இருப்பில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திடீர்னு ஒரு பளின்னு ஒரு வெளிச்சம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாரி தான் அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து 1 செகண்ட் ஸ்டாப் ஆக. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ மயக்கத்தில் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கலாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இறந்ததுக்கப்புறம் இங்கே தான் வருவோம் போல், ஒருவேளை இது சொர்க்கமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு வரலான்ட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போ இங்கே இருக்கேன், என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்ற மாட்டேன் எதுவுமே நடக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணும் நீங்கள் இங்கே பெரிய ஒரு ஹீரோவாக மாதிரி நீங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னமோ உருண்டு வருது. என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா விஷமாத்தான் நம்ம ஹீரோ போட்டு மட்டையாயிட்டான். அவ்வளோ ஐயோ அப்படிங்கிற மட்டும் கத்திக்கிட்டு இருக்க. ஸோ அதுக்கடுத்து அவ்வளோ டக்குனு ஹோலி ரைட் அவனை டக்குனு ஹீல் பண்ணு அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவை முடிச்சுட்டு சொல்கிறான், என்னடா கொடுமை இது, என்ன நிம்மதியாக சாக கூட விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீங்கள் இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னை நிம்மதியாக சாக வச்சு விட்டு தொலைங்களே, எதுக்காக என்னை இப்படி தொல்லை பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்புறம் அந்த பொண்ணை சொல்கிறா, நீங்கள் இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோவை மட்டும் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ கத்துறா, கொஞ்சம் அதை சாப்பிடாம தான் இருங்களே அப்படிங்கிற மட்டும் கத்திக்கிட்டு இருக்க. அவன் மாத்திரையை சாப்பிட்டுட்டே சொல்கிறான், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோவா, சரி நானாக அவங்கள என்னை தேர்ந்தெடுக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவ்வளோ சொல்கிறான், ஆமாம் அப்போனா உங்களை மீட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரக்கும் வரலையே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதான் எங்களோட புனித செயல் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ காண்டாயிட்டு கிட்ட அந்த கோலை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோமா இல்லைன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார், அது மட்டுமே இல்லாமல் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடக்க இருந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் ட்ரக்கு அடித்து அதை கெடுத்து விட்டுருச்சு அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ அந்த பொண்ணு சரியாக சாக்கிற சந்தோஷமான விஷயமா அப்படிங்கிற மாட்டான். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், நான் கடைசியாக நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவளும் நினச்சிக்கிட்டு இருக்கா, அதாவது வேறு ஒரு உலகத்துலேருந்து சம்மன் செய்யப்பட்டவங்களை நின்று பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு லேண்ட்மார்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வேறு ஒரு உலகமாக, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை, ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு நல்ல இடம் இருந்தால் கூட போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் மண்டைக்குள்ளேயோ சூப்பர் நீங்கள் லேண்ட்மார்க் கண்டுபிடிச்சிங்க, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ ஐயோ எம்மா யாருமா நீ தலையில் கத்திக்கிட்டு இருக்க, தலையில் பாறங்களில் போட்ட மட்டும் அதுக்கு அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்போ அந்த இன்னொரு சவுண்டை சொல்கிறது, நீங்கள் சூப்பர் இதுக்காக சரியாக சொல்லிட்டீங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு செத்தரலாம் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து அங்கே பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாட்டான். நம்ம ஹீரோ போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீ மான்ஸ் ஒரு பொண்ணை ஏக்கமாக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. அது அவ்வளோ நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு பயமான ஹீரோ தானே, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவோ இதில் சிக்கணும் அப்படின்னா ஈஸியாக செத்துடலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி எப்படி சாகலாம் அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஹீரோ தானே, எனக்கு காப்பாற்றுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். இருமா காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ சொல்கிறான், அப்படின்னா உங்கள்கிட்ட வால் மேஜிக் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட இருமா காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மட்டும் கையான் 2 கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நம்ம ஹீரோவை தூங்குற மட்டும் அந்த மரம் பிடிச்சி வச்சுக்குது. அப்போ அவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே இல்லாதவரா அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தால் என்ன இப்போ சாதாரண போகிறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஹீரோ இப்போ 3வது லெவலுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்கள் மண்டையில் உங்கள் உடம்புல இந்த பாய்சனாக அது விழுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஐயோ இது வேறு தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ சொல்கிறான், அப்போனா அவரோட உடம்புல அந்த பாய்சனை உறிஞ்சு அந்த மாற்றம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் உண்மையிலே சூப்பரான ஒரு ஹீரோ தான்,
நான் வந்து உங்களை வந்து தப்பாக நினச்சேன், நீங்கள் உடனே வரவும், ஆனால் நீங்கள் வந்து சூப்பரான பிளானை போட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவோ இதுவும் ஃபெயில் ஆகி போச்சு, என் வாழ்க்கையில் இது முடியும். நான் 5 தடவை சாக முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் 5 தடவை சாகுறதே தோற்று தான் போயிருக்கேன். ஏன்டா என் வாழ்க்கை இப்படியா இருக்குது, இப்படி இருக்குது, இதாடா ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவளே கேட்குறான், ஏன் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் இதுக்காக இப்படி தப்பாக சாகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து என் உயிர் காப்பாற்றிக்கிறனால நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரேன், ஸோ அதனால் என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னை எல்லாருமே செஞ்சே தான் என்னோடய தொடர்ந்து வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஓகே சென்சாய் வாங்க நம்ம வந்து இப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்க அந்த கையை பார்த்துட்டு சஞ்சய்ன்னு சொல்கிறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் ஆகுது. அதாவது அந்த பொண்ணோட சகலான் இருக்கும், அந்த பொண்ணு சொல்லியிருப்பாள் நம்ம வந்து கடைசி முடிக்க பொண்ணாகவே இருப்போம் அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு சஞ்சய்ன்னு சொல்லவும், என் பேர் சஞ்சய் கிடையாது, என் பேர் வேறு, நான் வந்து என் பேரை சொல்லட்டுமா, மறுபடியும் அவங்கள சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம ஹீரோவோ சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஐயோ அது ஒன்று என் பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நடந்துக்கிட்டு சஞ்சய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவ்வளோ நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு என் பேரை வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சமாச்சு இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சஞ்சய்ன்னு வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், சஞ்சய் நான் ஒரு வேளை இந்த உலகத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு வந்திருப்பேல, இந்த வாழ்க்கை கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, இருந்தாலும் இப்போ எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு காரணமாச்சு இருக்குது. நான் வந்து உனக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன் சஞ்சய், அப்படி திரும்பவும் செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ திரும்ப அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கான். ஸோ அந்த டெம்பிளுக்கு வந்தவன் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மட்டும் அப்போ நம்ம ஹீரோ சொன்ன நான் வந்து அவளை தேடி கண்டுபிடிச்சவங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நான் அந்த பொண்ணை சொல்கிறேன், சரி என் வீடு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஸோ அதனால் நம்ம இங்கே ஐயோ அப்படின்னா இவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், அப்படி இருந்தால் அப்படின்னா என்னால் அவரோட இருக்க முடியாது அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ அப்போ சைடில் போனவன் டக்குன்னு இங்கே இருக்க ஒரு இதில் படுத்துக்கிட்டு, எனக்கு ஏற்ற ஒரு இடம் இங்கே தான்ப்பா இந்த உலகத்துக்கு வந்து கிடச்சிருச்சு, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். எதில் அப்படின்னா சபை பெட்டியில் தான். அவனும் டக்குன்னு மூடிக்கிட்டு இருக்க, நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு கூடாது, நீங்கள் வந்து இங்கே சபை பெட்டியில் தூங்குவீங்களா அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு இதான்ப்பா செட் ஆகும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரை கரெக்டாக சொல்லிடுறான். ஆனால் அவளோ என்ன பேர் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டக்குன்னு மூடிடுறான். அப்போ இந்த கடை சொல்கிறான், உன் பேரை வந்து அவர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, ஸோ அதனால் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஐயோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மட்டும் இருக்கா. ஸோ அதுக்கடுத்து இந்த கார்டை டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், நீங்கள் வந்து இதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, இவருக்காக நீங்கள் என்ன வேணும் பண்ணுவீங்க அவ்வளோ அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கார்டை அது கார்டை இல்லைப்பா சாரி ப்ரீஸ்ட். ஸோ அவள் வந்து டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ அதுக்கடுத்து அங்கிட்டு தூரத்துக்கு கோட்டையில் ஒரு பொண்ணு காமிக்கிறதோட இந்த எபிசோட் இன்னைக்குள்ளே முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கோச், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. இது எப்படின்னு சொல்லுங்க, என்னங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் இதில் 1-2 18+ மாட்டம் வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, சும்மா கொஞ்சம் எபிசோட் தான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ அப்படி ஒரு 18+ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நான் அதை கட் பண்ணிடுவேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க. அதெல்லாம் இல்லைடா நாங்கள் அதை பார்த்தே தான் தருவோம் அப்படின்னா இதில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் டப்பில் இருந்துச்சு அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ சரியாக தெரிலப்பா, ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ நான் இன்னொரு சூப்பரான ஒரு அனிமையில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கோச். சாரிப்பா, அடுத்து இதோட செகண்ட் எபிசோட் போட்டுருவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.